பிதஅத்து செய்யும் இமாம்கள், அடுத்த கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். தங்களுடைய கடந்த கால உரைகளிலும் கேள்வி பதில்களிலும் நீங்கள் கூறியிருந்தீர்கள் பிதஅத்து செய்யக்கூடிய இமாமை பின்பற்றி தொழலாம் என்று. ஆனால் அனைத்து பிதஅத்து செய்யும் இமாம்களும் சூனியம் கண் திருஷ்டியை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் பிதஅத்து செய்யாத இந்த சலஃபி இமாம்களும் சூனியம் கண் திருஷ்டியை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றி தொழுவதின் சட்டத்தை கூறவும் அப்படின்னு சொல்லி ஹஸ்ஸான்கிற ஒரு ஹாரோண்டா லண்டன்லேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பிதஅத்து செய்கிற இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, பிதஅத்தை செஞ்சு இருப்பதோட சூனியத்தை நம்பினாங்கன்னா, சூனியத்தை நம்புறது பிதஅத்தில் வராதில்ல, ஷிர்கில் தானே வரும். சூனியத்தை பிதஅத்தையும் செய்கிறாங்க, அதே இடத்துல சூனியத்தை நம்புகிறாங்க. இப்போ சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தாருன்னு சொன்னால், சூனியம் செய்கிற சூனியத்தை நம்புகிற இமாமும் இல்லை கண் திருஷ்டி இருக்குது நம்பக்கூடிய இமாம்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களை பின்பற்றி பிதஅத்து செய்வதோடு இதையும் சேர்த்து செய்கிறாங்க. அப்போ நம்ம பிதஅத்தை மட்டும் கவனித்து தொழலாம்னு சொன்னாலும், இப்போ ஷிர்கான விஷயத்தையும் செய்கிறாங்களே, இதை பின்பற்றி தொழலாமா? சலப்புகள் அப்படி இருக்கிறாங்க, ஷிர்கையெல்லாம் எதிர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு சூனிய விஷயத்தை கண் திருஷ்டி விஷயத்தை மட்டும் அதை நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள பின்பற்றி தொழலாமா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு இது சொல்வதற்காக வேண்டி ஒரு கூடுதல் தகவலுக்காக ஒரு செய்தி சொல்லிக்கிறோம். கடந்த காலத்தில் இந்த மௌலுதில் என்ன இருக்குது, ஷிர்க் இருக்குது. மௌலுதில் என்ன இருக்குது, ஷிர்க் இருக்குது. ஷிர்கான வரிகள் அதில் இருக்கிறது. பல வரிகளுக்கு மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய அர்த்தம் கொண்டதாகத்தான் அந்த பைத்திகள் இருக்கிறது. இந்த மௌலுது ஓதுறவனையெல்லாம் ஷிர்கில் சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 5-6-10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் பல பதில்களை சொல்லியிருக்கிறோம். புதுசான ஒரு பதில் இல்லை. எதுக்கு நினைவுபடுத்துகிறோம்னு கேட்டால், நம்ம அன்றும் இன்றும் நோயாளிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி இந்த மௌலுது ஓதுற இமாமை பற்றி பின்பற்றி தொழலாமான்னு கேள்வி வரும் பொழுது நாம் என்ன விளக்கியிருக்கிறோம்னு கேட்டால், ஒருத்தன் மௌலுது ஓதுனவனு அவனை ஷிர்க்குன்றக்கூடாது. மௌலுதில் ஷிர்க் இருக்கிறது, அந்த வீடியோவை நம்ம போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி விளைவிக்கிறேன். மௌலுதில் ஷிர்க் இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் மௌலுது ஓதுறவனை எல்லாம் ஷிர்க்குன்னு சேர்க்கலாமான்னு கேட்டால், அதை நாம் வேறுபடுத்தி பார்க்கணும் என்று சொல்லி விளக்கி நாம் என்ன செஞ்சுருக்கிறோன்னு கேட்டால், அந்த மௌலுது ஓதுற சம்பந்தமான அந்த கேள்வி பதில் போடுறேன். அதே தான் சிகர் விஷயமாகவும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறோம். இந்த 2 வீடியோவையும் பார்த்த பிறகு உங்களுடைய கேள்விக்குரிய விளக்கத்துக்கு வரும். அந்த வீடியோ பாருங்கள். சரி சரி, அது அறியாமையினால அப்படின்றது தெரியாம வைக்கிறாங்க. சரி, ரைட்டு. மௌலுது என்பது ஷிர்க்ல வருமா, அதை செய்கிறவர்களை பின்பற்றி தொழலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க. அதாவது மௌலுதுங்கிற அந்த அடிப்படை இருக்குல்ல, அது விரிந்த அர்த்தம் கொண்டது. மௌலுதுன்னு சொன்னா பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். ஒருவருடைய பிறப்பை குறித்து பாடுகிற, ஒருவருடைய பிறப்பை அவருடைய புகழை பாடுகிற நூல் வரிசைக்கு தான் என்ன பேரு, மௌலுதுன்னு பேர். இந்த மௌலுதுகள்ல ஷிர்க் உள்ள கருத்துள்ள மௌலுதுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். சும்மா ரசூலுல்லாஹ்வை மார்க்க வரம்புக்கு உட்பட்டு புகழ்ற மாதிரி உள்ளது இருக்கிறது. பொதுவா மௌலுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஷிர்க்ன்ற முடியாது. மௌலுதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஆளை புகழ்ந்து பாடும் வகையில் எழுதப்பட்ட பாக்கள், எழுதப்பட்ட கவிதைகள் மௌலுதுக்கு அர்த்தம். ஒருவரை புகழ்ந்து எழுதப்பட்ட கவிதைகள்ல என்ன இருக்கலாம், எல்லை மீறி புகழ்ந்து எழுதப்பட்ட கவிதைகள் இருக்கலாம், மார்க்க வரம்புக்கு உட்பட்டு எழுதப்பட்ட கவிதைகள் இருக்கலாம். அந்த மாதிரி நானே இப்போ ஒரு கவிதை எழுதுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் ஒரு மாவீரர் அதில் எழுதியிருக்கிறேன். அவர் ஒரு கொடைவள்ளல் நான் எழுதியிருக்கிறேன். அவங்க யாருக்கு அஞ்ச மாட்டார்கள் நான் எழுதியிருக்கிறேன். சத்தியத்தை சொல்வதற்கு பின்வாங்க மாட்டார்கள் இப்படி கருத்துப்பட நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். இது கூட மௌலுது தான். இது ஷிர்கா? ஷிர்க் இல்ல. ஆனா மௌலுது அது. ஆனா ஷிர்க் இல்ல. ஏன் இல்ல? இதெல்லாம் உண்மை. இதுல எந்த வரம்பும் மீறல. வீரர் தான் அவரு, யாருக்கும் பயப்படலாம் தான், உண்மையை தான் பேசினார், இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறோம். அப்ப மௌலுதுன்னு பொதுவா கேட்காம நம்ம நாட்டில் மௌலுது என்று நடைமுறை இருக்கிற அதை கேட்கணும். மௌலுதுனா எதை மௌலுது என்று இப்ப சொல்றாங்க? சுப்ஹான மௌலுது, முஹிதீன் மௌலுது, சாகுல் அமீத் மௌலுது, புருதா, பர்சஞ்சி, ஹசன் ஹுசைன் மௌலுது,
இப்படின்னு சொல்லி நாட்டில் உள்ள மௌலுது இருக்குல்ல, இந்த மௌலுதுகளை எடுத்து பார்த்தால் இதில் ஷிர்கான விஷயங்கள் இருக்கிறது. சரியா? மௌலுதுங்கிற பொதுவாக பேசப்படும் நாட்டில், தமிழகத்தில் மௌலுது என்று அறியப்படுகிற பாடல்களில் ஷிர்க் இருக்குதான்றதான் அந்த கேள்வி பிரிச்சு கேட்கணும். நம்மளா ஒரு பாட்டை கவிதை எழுதினால் அது மௌலுதுல சேராது. அப்படி அந்த அர்த்தம் இல்லாமல் இருந்தால் அது படிக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப என்ன கேள்வி என்றால், நடைமுறையில் உள்ள மௌலுது, சுப்ஹான மௌலுது இருக்கு, அதுல ஷிர்க் இருக்கிறது. சாகுல மீது மௌலுது ஷிர்க் இருக்கு. என்ன ஷிர்க்? ஒண்ணு ஒரு அடி உதாரணத்துக்கு சொல்லலாம். சுப்ஹான மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன செய்யறாங்க, படிக்கிற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி இருக்குது? நான் பசத்து கஃப ஃபாகத்தி ஒன் நதமி, என்னுடைய வறுமை கையை ஏந்தி விட்டேன், உங்களுடைய அருளை நான் எதிர்பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வே நீங்க தான் எனக்கு பணத்தை தரணும், நீங்க தான் என்னை பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லி யா முஸ்தபா யா முர்த்ததான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் பணத்தை கேட்கலாமா? அப்படி கேட்கறத அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ரசூலுல்லாஹ் ஒத்துக்குருவாங்களா? அவங்க வாழ்நாள்ல இப்ப இருந்தாங்கன்னா ஆஹா சூப்பரா பாடுனீங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த சுப்ஹான மௌலுதுல நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இது ஒரு உதாரணம். சாவுலமி மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பாராட்டுற யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குள்ளி நாசிரி, எனக்கு உதவி செய்யுங்க, பிஸ்ஸம்இ, என்னுடைய காது ஒழுங்கா கேட்கறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், செத்து போன ஆள்கிட்ட ஒல்லாவதா என்னுடைய உறுப்புகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும், ஹுஸ்னில் பாஸ்ரி, என் கண்ணு நல்லா பார்வை கூர்மையா இருக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யா சாஹிபன் நாகூரின்னு கூப்பிடுறான். இது ஷிர்கா இல்லையா? இது ஷிர்க். முய்தி மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ஒருத்தர் 1000 தடவை என்னை கூப்பிடுறாரோ நான் உடனே அங்க வருவேன் அப்படின்னு முய்தீன் சொன்னாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இந்த மௌலுதுகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வகையிலையும் இஸ்லாமிய வரம்புகளை மீறக்கூடிய வகையிலையும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமான வகையிலையும் அமைந்திருக்கின்றன. இவையெல்லாம் ஷிர்க் தான், ஷிர்க் கலந்து இருக்கிறது. சரியா? இது ஒரு அடிப்படை. இந்த மௌலுதை பொறுத்த வரைக்கும் இத ஓதுறாங்கல்ல, இந்த ஓதக்கூடியவர்களை ஷிர்க் வைக்கிறாங்க என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம ஆழமா தான் போகணும். எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, மேம்போக்காக ஒரு கருத்தை சொல்லிவிடக்கூடாது. மௌலுது அரபு மொழியில் இருக்கிறது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு அர்த்தம் சொன்னதுனால அது ஷிர்க்குன்னு உங்களுக்கு என்ன செய்யுது, விளங்குது. ஓ இந்த அர்த்தம் இருந்தா தப்பு தானே, எப்படி அவங்கள்ட்ட போய் செல்வத்தை கேட்கறது, அவங்கள்ட்ட போய் இப்படி பாவ மன்னிப்பு கேட்கறது, இது சரியில்லை நீங்க விளங்கிக்கிறீங்க. ஆனா அரபி தெரியாட்டி உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. இப்ப மௌலவிகளை பொறுத்த வரைக்கும் மதரசாவில் ஓதுறாங்கல்ல, மௌலவிகளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். மௌலவிகள் யாரை கொண்டே மதரசாவில் சேர்க்குவாங்க தெரியுமா? யாருக்கு படிப்பே வராதோ, யாரு ஒரு வகுப்புல 7 வருஷம் இருப்பானோ அவனைத்தான் ஆலிம் சாக்கு அனுப்புவாங்க. படிப்பு படிக்க விட்டுருவாங்க. மதரசாவில் படித்து வரக்கூடிய ஒரு 70% மௌலவிமார்களுக்கு இந்த அரபு மொழியுடைய இலக்கணமோ அதனுடைய அர்த்தம் கூட தெரியாது. குர்ஆனை ஓதுவாங்க, அர்த்தம் தெரியாது. ஹதீஸ ஓதுவாங்க, அர்த்தம் தெரியாது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா மௌலவிமார்களை ரெண்டா பிரிக்கணும். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு இது சரியானதுதான், ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா என்ன, அவங்கள்ட்ட நோய் தீக்குமாறு துஆ செஞ்சா என்ன, அவங்கள்ட்ட பணத்தை கேட்டா என்னன்னு ஒருத்தன் பேசுறான். இவன் மௌலுது ஓதினால் இவன் கண்டிப்பா என்ன பண்றான், ஷிர்க் வைக்கிறான். சில மௌலவிமார்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் கேட்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது, தர்காவுல போய் கையேந்த கூடாதுன்னு சொல்லி கொண்டு மௌலுது ஓதுறாங்க. கொள்கையை கரெக்டா பேசிக்கொண்டு மௌலுது ஓதுறாங்க. இவங்க என்னவா ஏன் ஓதுறாங்க தெரியுமா? இந்த மௌலுதில் இந்த கருத்து இருக்குது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, நாம சொல்வதை அவர்கள் நம்ப தயாரா இல்லை. பெரிய பெரிய ஜுப்பா பெரிய பெரிய தலப்பாக்கள் சொன்னதை நம்புகிறார்கள். நம்ம அஜத்துமார்கள் அப்படி சொல்லல, இல்ல அதெல்லாம் கரெக்டான அர்த்தம் தான் இருக்கும், தப்பான அர்த்தம்லாம் இருக்காதுன்னு சொல்லிக்கொண்ட ஷிர்க்கையும் கண்டிக்கிறான், மௌலுதையும் ஓதுறான். இவன் யாரு? இவன் மனசால அதை ஷிர்க்கை ஆதரிச்சு பேச அர்த்தம் தெரியும். இப்ப உங்கள்கிட்ட ஒருத்தன் என்ன செய்யறான்னா சைனா பாஷையில அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி தர்றான். சைனா பாஷையில நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை சொல்லிவிட்டீங்க, நீங்க ஷிர்கா அர்த்தம் தெரியாம அல்லாஹ் இல்லைங்கிற ஒரு வார்த்தைய உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையில கொண்டாந்து என்ன செய்யறான், சொல்லுங்கிறான். இது நல்ல வார்த்தை, அல்லாஹ் துதிக்கிற வார்த்தைங்கிறான். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அப்படி நினைச்சு சொல்லிவிட்டீங்க. உடனே அல்லாஹ் அப்படி ஜாண்டா ஷிர்க் வச்சு கேட்பானா? நீங்க ஏன் சொன்னீங்க, அல்லாஹ் புகழ்றன்னு சொன்னதுக்காக சொல்லிவிட்டீங்க. அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் இல்லைங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. அப்ப அர்த்தம் தெரியாமல் ஒரு தப்பான ஒரு வார்த்தை நல்ல அர்த்தம் தருகிறது என்று ஒருத்தன் ஓதினால் அவன் ஒரு மடையேண்டவனை சொல்லலாமே தவிர
சிறுக்கு வைக்கணும்னு சொல்லலாமா? ஏன்டா விளங்காம இருந்தேன்னு கேட்கலாமே தவிர அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டான்னு நம்ம சொல்லலாம். இணை கற்பித்தல் சொல்வதற்கு ரொம்ப யோசிக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் இணை கற்பித்தல் பழி போட்டக்கூடாது. கன்ஃபார்மா உறுதியா இணை கற்பிக்கிறான்னு தெரிஞ்சாதான் அந்த வார்த்தை என்ன செய்யணும், அது பயங்கரமான ஒரு ஆயுதம். எதுக்கு எடுத்தாலும் சிறுக்கு சிறுக்குன்னு பயன்படுத்தக்கூடாது, தெளிவா இருக்கணும். இவர்களை அந்த கணக்குல சேர்க்க இயலாது. சில பேரு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க, ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இல்ல, ஏன் அப்துல் காதர் ஜிலானி காப்பாற்ற மாட்டாருங்கிறான். இப்படிப்பட்டவன் மௌலிது ஓதுனான்னு சொன்னா இவன் கண்டிப்பா நம்பி ஓதுறான். இவன் கொள்கையே சிறுக்கா இருக்கிறது. அப்படி வேறுபடுத்தி கொண்டு சிறுக்கை கண்டிக்கக்கூடிய உலமாக்கள் மௌலிது ஓதினார்களே, ஆனால் அவர்கள் நம்பாமல் ஓதுகிறார்கள், அர்த்தம் தெரியாமல் ஓதுகிறார்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது அந்த சிறுக்கை ஆதரிக்கக்கூடியவன். தர்காவுக்கு போங்க, அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓதுனானே, ஆனால் இவன் யாரா இருக்கிறான், சிறுக்கு வைக்கிறான். அப்படி வந்த பிறகு அவங்களை பின்பற்றக்கூடாது. ஏன்? சிறுக்கு வைக்கிறவங்களை பின்பற்றுவதற்கு பல தடைகள் குர்ஆன்ல இருக்கிறது. எப்படி எல்லாம் தடை இருக்குது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது யாரு? இணை கற்பிக்காதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். நிர்வகிக்கிறதுல பெரிய நிர்வாகம் எது? கரண்ட் பில் கட்டுறதா? அதெல்லாம் இந்த காலத்துல உண்டான. அந்த காலத்து நிர்வகிக்கிறதே தொழுகை தான். அந்த காலத்துல குடிசைதானே இருந்துச்சு. அந்த காலத்துல பள்ளிவாசல் நிர்வகிக்கிறங்கிற வேலையே என்னதான்? கரண்ட் பில் கட்டுறது, உளுசேருக்கு தண்ணி போடுறதெல்லாம் பின்னாடி உள்ளதுக்காக வந்தது. இதெல்லாம் இரண்டாம் பட்ச நிர்வாகம். ஃபர்ஸ்ட் நிர்வாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுகை நடத்துறது தான். அப்ப அல்லாஹ் மா கானலில் முஷ்ரிக்கீன யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வை இணை கற்பிக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க முடியாது. தெளிவாக அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு டிக்ளேர் பண்ணுறான். அதனால அவங்க தொழுகை நடத்தக்கூடாது, அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. அவர் சொன்ன மாதிரி மௌலிது தப்புன்னு ஒத்துக்கொள்வாங்க. தப்பான அர்த்தம் தான், இது தப்பு தான், இது செய்யக்கூடாதுதான். ஆனாலும் நான் என்னுடைய நிர்பந்தத்திற்கு நான் அதை செய்கிறேன், எனக்கு வழி இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட வாக்குமூலம் தந்தால் அதை நீங்க சிறுக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனால் வலிமை குறைஞ்சவன், தைரியம் இல்லாத வயலா இருக்கிறான், இவ்வளவு கோலையா இருக்கிறான்னு வேணா சொல்லலாமே தவிர அவனை நீங்க இணை கற்பிக்க சொல்ல, அவன் இணை கற்பிக்கலங்கிறான, அவனே சொல்றான் நான் நம்பலப்பா, இணை மௌலிதுல தப்பு தான்ப்பா இருக்குது, என்னை வேலை விட்டு நீக்கிடுவாங்க, பொன்னாடி பிள்ளை தூக்கிட்டு ஊர் அலைய முடியுமா அப்படின்னு சொன்னானே, ஆனால் அவன் பலவீனமான ஒரு ஈமான் உள்ளவன் நீங்க சொல்லலாமே தவிர அவனையும் சிறுக்குப்பட்ட என்ன செய்யக்கூடாது, சுமத்தக்கூடாது. என்ன கத்தியை காட்டி ஒருத்தன் சொல்றான் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, நீங்கள் அல்லாஹ் இல்லைன்றீங்க, சிறுக்காது, அது அனுமதி இருக்குது நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி. அவருடைய வலிமை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அற்பமான முத்தவள்ளிக்கெல்லாம் பயப்படுறாரு. அதான் விஷயம். தவறுன்னு சொல்லலாமே தவிர அப்படி அது விரிந்த ஒரு விஷயம். அப்ப இது 2004 சொன்ன ஒரு பதில், புதுசு கிடையாது. என்னடா இப்போ சொன்னோம்னா இப்போ பாருங்கள் புதுசாக மாற்றி சொல்கிறான்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். 2004 சொன்ன ஒரு கேள்வி பதில். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால், ஒரு மௌலிதுங்கிறது ஷிர்க்கு தான், மாற்று கருத்து கிடையாது. மௌலிது ஓதுறவனையெல்லாம் ஷிர்க்குக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அது பற்றிய நம்பிக்கை மனசில் அவனுக்கு இருக்கணும். அது சரிதான் என்ற நம்பிக்கை மனசில் இருக்கணும், வாயால் மொழியணும். ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு விஷயத்தை ஷிர்க்குன்னு சொல்ல முடியும். இவன் மௌலிது ஓதுறவனுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நிறைய மௌலிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. தொழுவிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு குரானை வாசித்து ஹதீஸை வாசித்து அவங்களுக்கு மொழிபெயர்க்க தெரியாது. அந்த நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மௌலிதை ஓதுறாங்க, நல்ல ரசூலுல்லாஹ் புகழக்கூடியதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஷிர்க்கு இருக்கலாம் இருக்குன்னு நம்ம சொன்னால் கூட அவங்க பார்வையில் நம்மளாம் சின்ன ஆட்க, அவங்க பெரிய பெரிய உலமாக்களையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அந்த உலமாக்களுக்கு தெரியாது, இவனுக்கு தெரிஞ்சு போச்சா, இவன் தப்பு அர்த்தம் செய்கிறான்னு நினைத்து கொண்டு நாம் சொல்கிற அர்த்தத்தை ஒத்துக்கொள்ளாமல் அதை ஓதுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களை மௌலிது ஓதுனார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவங்கள ஷிர்க்குன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னாட்டா ஷிர்க்குக்கு முக்கியமான விஷயம் என்னது, அதாவது மனசுலையும் உள்ள வெளியிலையும் அவன் அப்படி இருக்கிறானாங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். அவன் மனசில் அப்படி நம்புறான்னு அவன்கிட்ட கேட்டோம்னா அதெல்லாம் கூடாது. ரசூலுல்லாஹ்லாம் பாவ மன்னிப்பு கேட்கவும் முடியாதுங்க, ரசூலுல்லாஹ் ரிசுக்கு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் மௌலிதை ஓதுறான். அதில் அந்த கேட்கலான்ட்டு இருக்கிறது. அப்போ அவன் என்ன நம்புகிறான் என்று கேட்டால், மௌலிதில் ஷிர்க்கு இல்லைன்னு அவன் நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்னா அதனுடைய மீனிங் அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியாத மொழியில் இருக்கும்போது அப்படி இருக்கிறான். அந்த மாதிரியானவர்கள் மௌலிது ஓதினார்களேயானால் ஒரு அநியாயமான ஒரு விதத்தான ஒரு காரியத்தை, அதே மாதிரி பாமர மக்கள் கூட்டில் உட்காந்து மௌலிது ஓதுறான்.
அவன் என்ன செய்கிறான்னா அல்லாஹ்வுக்கு ஷிர்க்லாம் வைக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் உள்ளவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், ஏப்பா மௌலிது ஓதுறேன்னா ரசூலுல்லாஹ் புகழ்கிறோம், அதில் இந்த மாதிரி ஷிர்கானதெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்களும் சும்மா இவங்க போட்டு குழப்பவாதிகள் சொல்கிற அர்த்தம் அதெல்லாம் நல்ல அர்த்தம் தான், பெரிய உலமாக்கள்லாம் அது நல்ல அர்த்தம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓதுறான். இவன் வந்து ஷிர்கா வைக்கிறான். அவனே தான் இல்லைங்கிறானே, அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் பாவம் பண்ணி கேட்கக்கூடாதுன்னு அவனே சொல்லுகிறான். ரிசுக்கு தரம் அல்லாதான்னு சொல்லுகிறான். அந்த மாதிரி கொள்கையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏதோ அப்பம் பாட்டம் காலத்துலேருந்து வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைத்து ஓதுனானே, ஆனால் அவன் அளவுக்கு ஒரு பிதஅத்து செய்கிறானே தவிர அவன் ஷிர்க் வைக்கலை. ஏன்னு கேட்டால் ஷிர்க்குன்னா அந்த உள்ளத்தில் என்ன செய்யணும், அந்த ரசூலுல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கிறவர் என்ற கருத்து சரிதான். ஏன் கேட்டால் என்ன, அவங்கள்ட்ட ரிசுக்கு தாங்கன்னு பிரார்த்தனை செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் என்ன செய்கிறான், அந்த கருத்தில் உடன்படுறான். அப்போ அந்த கருத்தில் உடன்படணும். ஷிர்க்கு என்கிற அந்த கருத்தில் உடன்பட்டவனாக இருந்து கொண்டு மௌலிது ஓதினால்தான் அவன் வந்து ஷிர்க் வைக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது ஷிர்க் வைக்கிறான்னு சொல்லிடக்கூடாது. அந்த ஷிர்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டிலேயே பயங்கரமான குற்றச்சாட்டு எது, அவன் ஷிர்க் வைக்கிறான் என்பது, குஃப்ரில் இருக்கான் என்பது தான் பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதா இருந்தால் அதுக்கு வந்திருக்கன சரியான தெளிவான ஆதாரங்களை கொண்டு தான் சொல்ல வேண்டும். அப்போ அவன் அந்த ஷிர்க் வைக்கலை என்பதை வந்து நம்ம நல்லா பார்க்குறோம். விளங்காமல் ஒரு புகழ்றோன்னு நினச்சிட்டு ஓதுறாங்க, ஷிர்க்கெல்லாம் வைக்கலை இது இப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் அவன் மாதிரி ஒரு ஆளை பின்பற்றி தொழுகிறது வந்து குற்றத்தில் வராது. ஏன்னு கேட்டால் மௌலிது ஓதுனா உண்மை தான், அதில் உள்ள அவன் ஷிர்க்கை ஏற்றுக்கிறல, அந்த மௌலிதில் அந்த அர்த்தம் இல்லை அப்படின்னு ஓதுறான். அப்போ இதை எப்படி பிரிக்கிறோம், இப்படி பிரிக்கணும் என்பது தான் இது 2004 9 வருஷத்துக்கு முந்தி பேசின வீடியோ நிறைய பேசியிருக்கிறோம். இது ஒன்று தான் கிடைச்சி எடுத்து போட்டிருக்குது. அது மாதிரி இருக்கிறதுனால ஆதியில் இருந்த நம்முடைய நிலைப்பாடு இதுவாக தான் இருக்கிறது. ஆனால் எந்த நிலைப்பாடை சொன்னாலும் என்ன செய்வாங்கன்னா, நுணுக்கமாக சொல்கிற விவரங்களை விட்டுவிட்டு மௌலிதுனா ஷிர்க்குன்னு மொட்டையாக கீழே உள்ள தாய்கள்லாம் பரப்பி விட்ருவாங்க. அதை நம்மளும் சொன்னோங்கிற மாதிரி என்ன செய்யணும், மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். கீழே உள்ள ஆளுக்கு போய் விளக்கி சொல்லும் பொழுது மௌலிதுனா ஷிர்க்குன்ற முதல் துண்டை மட்டும் எடுத்து விளக்கி விட்ருவாங்க. இவங்க செஞ்ச தாவாவில் செஞ்ச ஒரு பெரிய பிழை, கீழே உள்ள சும்மா அறகுறையான ஆளுக்கெல்லாம் தாவாவில் இறக்கி விட்டவுடனே அவங்க வந்துக்கிட்டு இப்படி விளக்கி விவரமாக சொல்லாமல் மௌலிதுனா ஷிர்க்குன்னு மொட்டையாக அது மட்டும்தான் போய் சொல்ல தெரியுது, விளக்கி சொல்ல தெரியலை. அதனால் ஒரு வேறு கருத்து மக்கள் மத்தியில் உண்டாகியிருக்கே தவிர நாம் எந்த ஒரு காலத்திலையும் இந்த ஒரு அதை நம்பாமல் ஒரு வார்த்தையை, ஷிர்கான வார்த்தையை ஒருத்தன் மொழிந்தால், அல்லவே இல்லவே இல்லைன்னு தமிழில் கடவுள் இல்லவே இல்லைன்ற ஒரு வார்த்தையை ஒரு அமெரிக்காக்காரன் அப்படி படிச்சுட்டு போய் சொல்கிறான்னு வைங்க, அர்த்தம் தெரியாமல் அவன் ஷிர்க் வச்சான்னு சொல்லுவோமான்னா சொல்ல மாட்டோம். ஏன், அவன் ஏதோ நான் புகழ்கிற வார்த்தைன்னு அவனை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு சொல்லிவிட்டான்ருவோம். அப்போ அந்த சொல்ல வச்சு மட்டும் தீர்மானிக்கிறதுக்கு பேர் ஷிர்க் அல்ல. ஷிர்க்குங்கிற கொள்கை சார்ந்த விஷயம். நான் உளையும் சொல்லணும், அந்த கருத்தை உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஷிர்க் வரும். இதை விளக்கியிருக்கோமா? அப்போ இதில் என்ன இதே மாதிரி தான் நீங்கள் சிகரு கேட்குறீங்கல்ல, இதுக்கு அப்படி தான். சிகரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், சூனியம்ங்கிறது ஷிர்க்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த சூனியம்ங்கிற ஷிர்க்கு ஏன் ஷிர்க்குங்கிறோம்னு கேட்டால், மனிதனுக்கு வந்து அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அடிப்படையான விஷயம். வேறு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பொதுவாக ஷிர்க்குடைய ஒரு இலக்கணம் என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு வந்து அல்லாஹ்வை போல் செயல்படுவான். இப்போ ஒரு சூனியக்காரன் வந்து செயல்படுறது என்ன மாதிரி செயல்படுறாங்கிறாங்க, அவன் இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஆகுமா ஆயிரும். ஆகுவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்து, அவனுக்கு தான் அது முடியும். ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதா இருந்தால் ஆகு என்றவுடனெல்லாம் ஆக்க முடியாது. ஒரு அறுவாள் எடுத்து வெட்டலாம், ஒரு கத்தி எடுத்து குத்தலாம், விஷத்தை வாயில் ஊற்றலாம். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு எனக்கு வந்து கஷ்டம் தர முடியுமே தவிர, என்னை அழிக்க நினச்சவன் நாங்கள் உட்காந்து கையை கட்டிக்கிட்டு அழிஞ்சு போ அப்படின்னு போனால் நான் அழிஞ்சிருவேன் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால், அந்த மனிதனை நீங்கள் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? சூனியக்காரனை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பார்க்குறீங்க. அல்லாஹ் செய்கிற மாதிரி இவன் செயல்படுறான், அல்லாஹ் என்ன மாதிரி அவனுடைய செயல்பாடு இருக்கிறதோ, ஆகு என்றால் ஆக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த சக்தி இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது இது ஷிர்க்கு பயங்கரமான குற்றம்ன்றது இவ்வளோ தெளிவாக நம்ம என்ன செய்கிறோம், அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இது சொல்லலை, தமிழ் கூறு மக்களுக்கு சொல்லப்படலை. அரபியில் சில பகுதிகளில் சில காலங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் பரவலாக சொல்லப்படலை. இந்த சிஹ்ரு என்பது வந்து அது மார்க்கத்தில் உள்ளது தான் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது.
ஏன் ஹதீஸில் வந்திருக்குது, ரசூல்லாவுக்கே சூனியம் வச்சாங்கன்னு வந்திருக்கு, அதுகளுக்கு தான் போய் நிற்கிதே தவிர இது எந்த வகையில் இது ஷிர்காக ஆகிறது என்று விரிவாக விளக்கி சொல்லப்படாததுனால, ஹதீஸில் இருக்கிறதுனால அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சிகரை நம்பிக்கொண்டு இதில் நம்ம பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது, நம்ம சிகரை நம்புறது ஷிர்கில் வராதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஷிர்க்கு தான். உண்மையில் நம்ம அறிந்தவர்களுடைய பார்வையில் அது ஷிர்க்கு தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஷிர்கான ஒன்றைய ஷிர்க்கு இல்லை நினைத்து செய்கிறார்கள். இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் இவர்களை பற்றி எந்த மாதிரி நிலை எடுப்பது என்பதையும் கடந்த காலத்தில் விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம். அது அன்று இன்னெல்லாம் போட முடியாது, முன்னாடியே பேசின ஒரு விஷயந்தான். அப்போ அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட 2 விதமான ஒரு தவறு இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே என்ன தவறு இருக்குன்னு கேட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்கடா, எல்லாரும் அல்லாஹ் மேலே சத்தியமாங்கன்னு சொல்லுவாங்க. யார், எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏதாவது சத்தியம் செய்கிறா இருந்தால் ஒல்லாஹி பில்லாஹி தல்லாஹி எல்லாமே அல்லாஹ் மேலே சத்தியமாகன்னு அர்த்தம். ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் ஒல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாகன்னு போட்டு சொல்லுவாங்க. அதை உள்ளதி நஃப்சி பி எதிகி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்வார்கள். எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் மேலே சத்தியமாகன்னு தான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அறியாமை காலத்தில் வாப்பா மேலே அம்மா மேலெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க. அதை ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படி செஞ்சால் ஷிர்க்குன்னு வேறு சொல்லிவிட்டாங்க. மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு ஒன்று சத்தியம் செய்கிறானோ அவன் ஷிர்க் வைத்து விட்டான், இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ் மேலே சத்தியமானு சொல்கிறதுக்கு பதிலாக எங்கள் வாப்பா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாலேயே அவன் வாப்பா அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே வச்சுட்டான், ஷிர்க் வச்சுட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சும் இருக்கிறார்கள். அப்போ சத்தியம் அல்லாஹ் மேலே தான் செய்யணும், வேற ஆளுக்கு மேலே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது ஷிர்க் என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்சிட்டாங்க. கண்டித்ததுக்கு பிறகும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில சமயங்களில் ஒல் கஅபா, கஅபா வேணும் சத்தியமாகன்றுவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் மேலே சத்தியமாகன்றும் சொல்லுவாங்க பல சந்தர்ப்பங்களில். சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இது தெரிஞ்சாலும் அதை கண்டிக்கலை. ஏன்னு கேட்டால் அதுக்கு கூர்மையாக அவங்க கவனிக்காமல் விட்டாங்க. அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா இட்டுக்கட்டி சொல்லலை, இந்த ஹதீஸ் சொன்னோன்னு உங்களுக்கு விளங்கும். அப்போ ரசூலுல்லாஹ் அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. மக்களும் என்ன செஞ்சாங்க, ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாகண்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காபா மேலே சத்தியம் பண்ணலாமா, காபாங்கிற ஒரு பில்டிங்கு தானே, அல்லாஹ் கிடையாது தானே. ஆனால் இதனால் அப்படி விட்டுட்டாங்கன்னு கேட்டால், காபான்னா காபாவோட இறைவன் நினைத்து கொண்டு தான், காபாவின் மீது சத்தியமாகன்னா காபாவோட இறைவன் என்ற கருத்தை வைத்து கொண்டு தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் விட்டுருப்பாங்க. ஆனால் வார்த்தை எப்படி இருக்குதே, ஷிர்க் வைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும், நாளைக்கு இந்த ஊர்லேருந்து ஒரு நிறைய கனிமத்து பொருள்லாம் வரும் அப்படின்னு அறிவிப்பாங்க. அறிவித்தவுடனே நாளைக்கு அது வந்துடும். வந்தவுடனே சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்களும் அல்லாஹ்வும் நினச்சபடி நடந்து விட்டதும்பாங்க. எப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்து நீங்கள் சொன்னீங்களே நாளைக்கு வரும்னு சொன்னீங்களே கரெக்டாக வந்துருச்சே, அதனால் மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹ் நாடியபடியும் நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டது, அல்லாஹ் நாடியபடி நடந்து விட்டது, நீங்கள் நாடியபடி நடந்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேருக்கு நேராகவே சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ நான் நாடியபடி அல்லாஹ் நாடியபடி என்று சேர்த்து சொன்னால் ஷிர்க் தானே அது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒன்றா நாடின மாதிரின்னு வருது. ஆனால் இந்த சம்பவத்தில் எப்போது இதை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க. அடுத்த மாதத்துக்கு இப்படி ஒன்று இருக்கும், அடுத்த மாதத்துக்கு அது நடக்கும், அடுத்த வாரத்துக்கு இது நடக்கும் இப்படின்னு என்னத்தையாவது சொல்லுவாங்க. அதன்படி நடந்துடும். அப்போ சஹாபாக்கள் நேரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்கள் நினைத்தபடியும் இணைத்து, அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்கள் நினைத்தபடியுமே நடந்துருச்சே, இது சொன்னபடி நடந்துருச்சே அப்படின்ட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. இது நீ இப்படி ரெண்டையும் இணைச்சி சொல்ல சமமாக்குற மாதிரி இருக்குது. இப்போ அல்லாஹ் நினைச்சபடியும் நீங்கள் நினைச்சபடியும்னு சொல்லுவது அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் சமமான இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது. இப்படி ஒரு செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு நேருக்கு நேரவே சொல்லுவாங்க. நீங்கள் நினைத்தபடின்னு உரையாடலில் உங்களை ஒரு ரசூலுல்லாஹ்வை பார்த்து கூப்பிட்டே பேசியிருக்கிறாங்க.
இந்த 2 நடவடிக்கைகள் ரசூலுல்லாவுடைய சமுதாயத்தில் இருந்தது. அப்போ ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வர்றார், யூத பாதிரியார். யூத பாதிரியார் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நீங்களும் இன்னக்கும் துனத்திதூன ஒயின்னக்கும் துஷரிக்கூன, நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள், நீங்களும் ஷிர்க் வைக்கிறீர்கள்ங்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? ரசூலுல்லாவை நேர பார்த்து, ரசூலுல்லாவையும் சமுதாயத்தையும் பார்த்து பன்மையில் இன்னக்கும்டா ஒருமையில் ரசூலுல்லா மட்டும் அவர் சொல்ல, இன்னக்கும்டா ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து நீங்கள்ங்கிறார். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? துஷரிக்கூன, நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து கொடுக்குறார். என்ன இணை கற்பிக்கிறன்னு சொன்னால், மாஷா அல்லாஹு ஷித்த, மாஷா அல்லாஹு ஷித்த என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அல்லாஹ் நினைத்தபடியும் நீர் நினைத்தபடியும், முகமதே நீர் நினைத்தபடியும் அல்லாஹ் நினைத்தபடியும் நடந்துவிட்டது என்று சொல்கிறீர்கள். ஓ தக்குலுன, மேலும் சொல்கிறீர்கள். ஒல் காபா, காபாவின் மீது ஆணையாக என்றும் சொல்கிறீர்கள். அப்போ உங்களுடைய சமுதாயத்து மக்கள் வந்து காபா மேலே ஆணையாக என்று சொல்கிறார்கள், அது ஷிர்க்கு. ஆனால் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹு ஷித்தங்கிறது ஷிர்க்கு, அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரசூலுல்லாஹ்ட்டே நேருக்கு நேரம் என்ன செய்கிறார்? எங்களையெல்லாம் ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அது மாதிரி ஷிர்க் வைக்கிறீங்களே என்று சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இட்டார்கள், இதா அராது ஐய ஹலிஃபு, சத்தியம் செய்ய நாடும் பொழுது ஐய கூடு ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக இனிமேல் சொல்லுங்கள். வல் காபான்னு சொல்லாதீங்க, ரப்பில் காபான்னு சொல்லுங்கள். காபாவின் மீது ஆணையாக என்று இனிமேல் பேசக்கூடாது. இனிமேல் காபாவை சொல்லி நீங்கள் சத்தியம் செய்ய நினச்சிங்க என்று சொன்னால், காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக, அல்லாவை தான் குறிப்பிடணும். ரப்புல் காபான்னு அல்லாவை குறிச்சிடும், காபாண்டா பில்டிங்கை குறிக்கும். அப்போ அந்த பில்டிங்கின் மீது ஆணையாக நீங்கள் சொல்லாமல் எப்படி சொல்லணும்? ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்று நீங்கள் சொல்ல வேண்டும். மேலும் மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, சொன்னபடி அந்த காரியம் நடந்துடும். அப்போ சஹாபாக்கள் எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் நினைத்தபடியும் அல்லாஹ் நினைத்தபடியும் நடந்து விட்டது என்று சொல்வார்கள். இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது, பிறகு நபியை நீங்கள் நினைத்தீர்கள், பிறகுன்னு போட்டு, பிறகு நீங்கள் சும்மா ஷித்தன்னு போட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி போட்டால் உங்களுக்கு ஷிர்க் வராது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களை வந்து என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இது நசையில் இருக்கிறது, இன்னும் ஏராளமான நூல்கள்லாம் இருக்குது, வெவ்வேறு வார்த்தைகளில் என்ன இருக்குது, இந்த ஹதீஸ் வருகிறது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்னு கேட்டால், இவங்க சொன்ன ஷிர்க்கான விஷயங்கள் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்க. அவர் ஷிர்க்கு செய்கிறார்கள்னு சொன்ன உடனே எங்கே ஷிர்க்குன்னு கேட்கல, ஆமாம் செய்யத்தான் செய்கிறாங்க, இனிமேல் செய்யாதீங்க, இனிமேல் வல் காபான்னு சொல்லவே கூடாது நீங்கள். அப்போ அவர் ஷிர்க் வைக்கிறீர்கள்னு குற்றம் சுமத்தும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை? ஷிர்க்கெலாம் கிடையாது, இதில் என்ன ஷிர்க் இருக்குது என்று கேட்கல. அவருடைய குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம் ஷிர்க்கு தான், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது என்று சொல்லி நம்ம மக்களுக்கு தான் அறிவுரை சொல்கிறாங்க, நீங்கள் ரப்பில் காபான்னு சொல்லுங்கன்னு. அதே மாதிரி மாஷா அல்லா ஷிர்க்குங்கிறதை ஷிர்க்குங்க ஒத்துக்கிறாங்க. கரெக்டு தான், அது நீ சொல்கிறது சரியான அந்த இடத்துல தான் வருது, இனிமேல் எங்கள் மக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களை மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வழங்குதுன்னு கேட்டால், ஒரு ஷிர்க்கான ஒரு விஷயம் கவனத்திற்கு வராமல், இதுலேருந்து வரக்கூடிய சட்டம் என்ன? ஒரு ஷிர்க்கான விஷயம் எத்தனை நாள், ஒரு நாளாக சொன்னாங்க, இது பல நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதான் வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாங்க. யூதருக்கு வரைக்கும் அந்த செய்தி போகிற அளவுக்கு பரவி இருக்குது. ஒரு யூதர் கேள்விப்பட்டு இப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நடக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு கேள்வி கேட்குறேன்னு என்ன அர்த்தம்? இது ஒரு ஒரு லாங் டைமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப நீண்ட காலமாக நடக்கிறது. அப்போ நீண்ட காலமாக இந்த ஷிர்க்கான காரியத்தை சஹாபாக்கள் செய்கிறாங்க, காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக மாஷா அல்லாஹு ஷித்தங்கிற விஷயத்தையும் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை நோக்கியே சொல்கிறார்கள், கவனத்துக்கு வராமல் சொன்னார்கள்னு சொல்ல முடியாது. நேருக்கு நேராக பேசும்போது நீங்கள்னால நேராக பேசிட்டாங்கல்ல, அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு நேர பேசுகிற மாதிரியே செஞ்சுட்டாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் சுட்டி காட்டலவே இல்லைன்னு வைங்க, இவர் சுட்டி காட்டவே இல்லை, அப்போ என்ன மாதிரி இருந்திருப்பாங்க? அதான் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, பல்காபான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மாஷா அல்லாஹ் ஷித்தன்னு சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார்கள். இவர் சுட்டி காட்டி ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றினதுனால இதற்கு பிறகு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுக்கு பிறகு ஒருத்தனை சொல்லியிருக்க மாட்டாங்க, தெளிவுபடுத்தியாச்சு. இந்த தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த யஹூதி வர்றாருல, இன்றைக்கி வர்றாருன்னு வைங்களேன், நேற்று வரைக்கும் லாக மூத்தா போயிட்டாங்க. இது மாதிரி இந்த கொள்கையை சொல்லி தான் மூத்தா போயிருப்பாங்க. யார்?
வல் காபான்னு சொல்கிற நிலையில் மரணித்திருப்பார். மாஷா அல்லாஹு ஷேத்தன்னு சொன்ன நிலையில் அவர் மரணித்திருப்பார். அவருடைய நிலைமை என்ன? இந்த யஹூதி வந்து சொன்னார், ரசூலுல்லாஹ் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, இனிமேல் திருத்திக்கிடுவாங்க, அது ஒரு விஷயம். இதுக்கு முந்தைய நடந்த விஷயங்கள் வந்து ஷிர்க்கு தான், ஷிர்க்கானதை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அல்ல ஷிர்க் ஆயாத்தின சகாபாக்க நரகத்துக்கு போயிடுவாங்களா? நிரந்த நரகமா? ஷிர்க்கான விஷயந்தான் இது. ஆனால் அதை ஷிர்க்கு என்று நினைத்தவங்க சொல்லவே இல்லை. காபானா காபாவோட இறைவன் வச்சுக்கிறோன்னு நினச்சி சொல்லியிருப்பார்கள். அல்லாவும் நீங்கள் நினைத்தபடினா ரசூலுல்லாஹ் சொன்னபடி தான் காரியம் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் சாதாரண அர்த்தத்தையும் சொல்லக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ் வந்து நினச்சிட்டாங்க, விளக்கிட்டாங்க. இப்போ அவங்களையெல்லாம் நம்ம நிரந்தர நரகத்துக்கு போங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த யஹூதி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மரணித்த சகாபாக்கள், அந்த சகாபாக்களில் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்களுடைய நிலைமை என்ன? ஒன்றும் இல்லை, உண்மையின் தான் அவங்க. அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், சில ஷிர்க்கான விஷயந்தான். அந்த ஷிர்க்கான விஷயங்கள் கூட அந்த மக்களுக்கு விளக்கப்படாமல், அவங்களுக்கு கவனத்துக்கு வராமல், இது வந்து அந்த ஷிர்க்கெலாம் இல்லைன்னு நினைத்து கொண்டு சொல்லி கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இப்போ வந்து யூதர் மூலமாக இல்லை புரிய வச்சான்ல, அப்படி புரிய வைக்கிற வரைக்கும் அவர்கள் இதை செய்வார்களே, ஆனால் இவர்கள் ஷிர்க் வைத்தவர்கள் இல்லை. அந்த காரியம் ஷிர்க்கு தான். யாருக்கு ஷிர்க்கு? அதை நுணுக்கமாக விளங்கி கொண்டவர்களுக்கு ஷிர்க்கு. அது விளங்காமல் இருப்பார்களே, ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவர் வந்து அன்றைக்கு இமாமத் செஞ்சுருந்தார்னு சொன்னால் அவர் பின்பற்றி தொடரலாமான்னு ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் விஷயத்தின் ரசூலுல்லாஹ்ட்ட தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாதுன்னு வந்துடுமே. அப்போ ஏன்னு கேட்டால், அந்த ஷிர்க்குங்கிறது வந்து ஷிர்க்கான விஷயந்தான். அது வந்து சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு திருத்திட்டாங்கன்னு வைங்க. இப்போ இதுலேருந்து அறிந்து கொள்கிற ஒரு ஹதீஸை சொன்னோம்னு கேட்டால், அதுலேருந்து அறிந்து கொள்கிற சட்டம் என்னன்னு பார்க்கணும். என்ன சட்டம் என்று கேட்டால், ஒரு தொன்று தொட்டு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஷிர்க் என்று ஆய்வு செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இந்த ஆய்வுகள் வந்து மக்களுக்கு போயிருக்காது. அவங்க அரை வாரம் கேட்ட பையன் போக்குவரத்தில் ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டாங்க, சூனியக்காரதை பண்ணால் இதை பண்ணாங்கிறது என்னவோ சூனியத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட நம்புறது ஈமானில் ஒரு ஃபர்லு மாதிரி நினைத்து கொண்டு மக்களுக்கு பயான்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், அறிஞெல்லாம் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இது ஷிர்க்குன்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு ஷிர்க்குன்னு படுதா வச்சுக்கிறேன்னு. அவன் ஷிர்க்கு வச்சானா என்று சொல்வதாக இருந்தால், அவனுக்கு வந்து இந்த யூதர் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் விளக்குனாங்கல்ல, அப்படி விளக்கப்படணும். விளக்கப்பட்ட பிறகும் அவன் செய்வானேயானால் தான் என்ன செய்யணும்? அவன் ஷிர்க்கு தான் வைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். விளக்கி ஏன்ப்பா நல்லா தெரியுதா இல்லையா, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக தானே இருக்குது, எப்படியெல்லாம் ஷிர்க்காக இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொண்டு சென்று விளக்கி விளக்கின பிறகும் அவங்க செஞ்சார்கள்னு சொன்னால் அப்போ இவங்க ஷிர்க் வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த விளக்கமே இல்லாமல் செஞ்சார்கள்னு சொன்னால் அந்த செயல் ஷிர்க்காக இருந்தாலும் அதை ஷிர்க்காக அல்லாஹ் வந்து அவங்க ஷிர்க் வைத்தார்கள் என்று எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்படிங்கிறத வந்து இந்த ஹதீஸில் விளங்க முடியுமா? முடியாதா? அந்த ஹதீஸ் தானே இதை சொல்லுது, இந்த ஹதீஸில் தான் இது சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம். இந்த கருத்தை வந்து ஒரு தமிழ் மொழியில் சொல்கிறோம், வேறு மொழிகளில் கேரளாவில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, வேறு மொழிகளில் இந்த சிஹருங்கிறத ஷிர்க்குங்கிற அளவுக்குலாம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, நமக்கு தெரிகிறது. ஆனால் அதை சில ஆட்கள் கடந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் சிஹருங்கிறது வந்து அது ஷிர்க்கெலாம் கிடையாது, அது மார்க்க சிஹரை நம்புறது வந்து என்ன செய்யணும், ஈமானில் ஒரு பகுதின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம ஆய்வு பண்ணுறோம், ஷிர்க்குன்னு தெரியுது, நம்ம ஷிர்க்குங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். அவன்கிட்ட ஒருத்தன் தொழுவிக்கிறான், அவன் என்ன செய்கிறான், சூனியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறானா, அவனுக்கு நம்ம விளக்கணுமா? நம்மகிட்ட வந்து பேசுனானா, நம்ம அவனை சந்தித்தோமா, விலைக்கு சொன்னோமா, அது ஷிர்க்கு தான் என்பதற்கு அவன் கேட்குற சந்தேகத்தையெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தணுமா? தெளிவுபடுத்தின பிறகு அதெல்லாம் போய் வேலையை பார்த்துட்டு அப்படித்தான் சொல்லிட்டானேயானால் அப்போ தான் அவனை பின்பற்றக்கூடாது. அப்படி இல்லாமல் வந்துக்கிட்டே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தானேயானால் இந்த நிலையில், இந்த ஹதீஸ் நிலையில் அவங்க இருப்பாங்களா இல்லையா? அதனால நம்ம சவுதிக்கெல்லாம் போகிறோம், நம்ம இந்த மாதிரி வாதம்லாம் வைக்கிறோம்னு அவங்க சவுதியில் வந்து அரபு நாட்டில் உள்ள இமாம்களாம் தெரியுமா? நம்ம என்ன சிகரை பற்றி நம்ம என்ன சொல்லுகிறோம், அவங்களுடைய வாதங்கள் என்ன, அந்த வாதத்துக்கெல்லாம் நம்ம சொன்ன பதில் என்ன என்பதையெல்லாம் நம்ம தமிழ் மக்களுக்கே முழுசாக கொண்டு போய் சேர்க்க முடியலை. அப்போ அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னு தெரியாது. அப்போ அங்கே உள்ள மக்காவுல இமாமோ மதினா இமாமோ ஒரு அரபு நாட்டில், எந்த அரபு நாட்டில் ஒரு இமாம்களை தொழுவிக்கிறாங்கன்னா அவங்க சிகரை நம்பிக்கொண்டு தொழுவிக்கிறாங்க. சிகரை நம்பிக்கொண்டு தொழுவிக்கிறவங்க ஷிர்க்கை எதிர்க்கிறவங்க தான். ஷிர்க்கை எதிர்ப்பாங்க, ஆனால் சிகரு வந்து ஷிர்க்கில் வராது, சூனியம் வந்து இதில் வராது, ஷிர்க்கில் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நினைத்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவங்க இந்த ஹதீஸ் நிலையில் இருக்காங்களா இல்லையா? ஒல் காபான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலையில் இருக்காங்களா இல்லையா?
மாஷா அல்லாஹ் ஷேத்தாங்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க, சொல்லப்படலை. அப்போ ரசூல்லா வரைக்கும் அது கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. யூதர் சொன்ன பிறகு அதை அக்செப்ட் பண்ணி ரசூல்லா விளக்கம் சொன்ன பிறகு தான் அவங்க வந்து அந்த செயல்லேருந்து விடுபட்டாங்க. அதுக்கு பிறகு செய்யக்கூடாது. இனிமேல் ஒழுக்காபான்னு யாரும் சொல்லக்கூடாது, இனிமேல் மாஷா அல்லாஹ் ஷேத்தான்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா தெளிவுபடுத்தியாச்சு. அப்போ தெளிவுபடுத்தப்பட்டு விளக்கி சொன்னதற்கு பிறகு ஒருத்தர் செஞ்சால்தான் அதை நம்ம ஷிர்க் வைக்கிறார் பின்பற்றுவதற்கு நான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு நம்ம செய்து ஒரு வழி இருக்கு. நீங்கள் போகிறீங்க, அங்குள்ள இமாம் அதை நம்புகிறாரு, ஆனால் உங்களுக்கு நீங்கள் விலைக்கு சொல்லவும் இல்லை, இதை பற்றி ஒரு புரிய வைக்கவும் இல்லை. அவர் இதை ஷிர்க் வச்சிருக்க சீக்கிரம் நம்புகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்பற்றாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்படி இது அரபு நாட்டுக்கு உள்ள விதின்னு நம்ம சொல்லலை, அரபு நாட்டுக்கு மட்டும் இல்லை, எங்கேயெல்லாம் நீங்கள் இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் எப்படி அதை ஷிர்க்குன்னு விளங்கி கொண்டீர்களோ அதை வந்து அவருக்கு விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு வேலையை பார்த்துட்டு அப்படி தான் செய்வேன்னு சொன்னார்களே. ஆனால் இவங்க விளங்கி கொண்டே செய்கிறார்கள். விளங்கவே இல்லை, நீங்கள் சொன்னதும் இல்லை, உங்கள் வாதமும் போய் சேரவே இல்லை, நம்ம ஏதோ ஒருத்தங்க என்னமோ சொல்கிறாங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர அவனுடைய எல்லா வாதத்திற்கான பதில்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்பது அவனுக்கு போய் சென்று அடையலை. அப்படிப்பட்ட நிலையில் வைப்பானேயானால் அவனை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுவும் புதுசு கிடையாது, இதுக்கும் அன்றையும் இன்றுமுக்கு வராது. இதுவும் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஆரம்பத்தில் இது சொன்னது தான். அதனால் அந்த மாதிரி வந்து மௌலூது ஓதனவன்லாம் ஷிர்க்குன்னு இப்படி சொல்லிடக்கூடாதோ, இந்த சிகரை நம்பினவன்லாம் ஷிர்க்குன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த ஷிர்க்கு என்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. நீங்கள் தான் இப்போ ஆய்வு செஞ்சு இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, சிந்திச்சு பார்க்குறீங்க, கரெக்டாக இருக்குது, ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவருக்கு அது சொல்லப்படவே இல்லை. என்னென்ன வாதங்கள் அவங்க வைக்கிறாங்களோ அந்த வாதங்கள்லாம் தவறு என்று சொல்லி நீங்கள் பாமரத்தனமாக சில பேர் வேண்டாம் போய் பேசியிருப்பீங்க. ஒரு அறிஞர்கள் விளக்குற மாதிரி விளக்கி அவருக்கு சொன்னதுக்கு பிறகு அவருடைய எல்லா சந்தேகத்துக்கு நீங்கள் ஆன்சர் சொன்ன பிறகு அதுக்கு ஷிர்க்கு தான் என்பதற்கு நீங்கள் கேள்வி கேட்டவர்கிட்ட பதில் இல்லாமல் போனதுக்கு பிறகு அதெல்லாம் கிடையாது, நான் அப்படி தான் இருப்பேன்டாருன்னா அவரை தான் பின்பற்றக்கூடாது. இப்படி நுணுக்கமாக என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஷிர்க்கு விஷயம் குஃபுர் விஷயத்துக்கு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உதாரணமாக வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியாளர்களை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவன் என்ன மாதிரி அநியாயம் பண்ணாலும் ஒரு ஆட்சின்னு அமைஞ்சிருச்சு, அதில் உள்ளதை எதிர்த்து என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து போராடுற விஷயம் வேறு. ஆட்சியை கவிழ்க்கிறோங்கிற ஒரு கூட புரட்சி பண்ணி இன்னொரு ஆட்சியை கொண்டு வரும், ஒருத்தருக்கு ரத்தம் கட்டி சாகுறது இருக்குல்ல, அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. நீங்கள் கட்டுப்பாடு நடக்கணும். எது வரைக்கும் என்றால் இல்லா அன்தரோ குஃபுரன் பவாகன் இந்தக்கும் மினல்லாஹி ஃபீஹி புர்ஹானும், தெல்ல தெளிவாக உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கக்கூடிய வகையில் குஃபுரான காரியத்தை அவர் செஞ்சாலே தவிர ஒரு ஆட்சியாளரை எதிர்த்து நீங்கள் புரட்சி பண்ணக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து புகாரில் 7056வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ குஃபுருங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், ஷிர்க்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் தெல்ல தெளிவான சான்றுகளை வைத்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் வகையில் என்ன செய்யணும், நிரூபித்து விட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த மௌலுது சம்பந்தமாக எதை சொன்னோமோ அதுதான் சிகருக்கு உள்ள நிலைப்பாடும். சிகரை நம்பினவனெல்லாம் முஷிருக்குன்னு 19 சொல்லிடாதீங்க, மௌலுது ஓதுறவனெல்லாம் ஷிர்க்கு வைக்கிறோன்னு 19 சொல்லிடாதீங்க. ஷிர்க் என்பதற்கு மனசில் நம்புதல் என்று ஒன்று இருக்க வேண்டும், வாயிலையும் சொல்ல வேண்டும், அப்போ தான் அது ஷிர்க்காக வரும். மனசில் நம்பாமல் வாயில் வேறு அர்த்தம் இருக்குது நினைத்து கொண்டு சொன்னானே ஆனால் அவன் பிழை செய்கிறான், அறியாமையில் இருக்கிறான், மடமையில் இருக்கிறான், வேறு என்னத்தை வேண்டாலும் சொல்லுங்கள், அதை ஷிர்க்கில் கொண்டே சேர்த்துறாதீங்க என்பது தான் துவக்கத்துலேயும் நம்ம நிலையாக இருக்குது, இப்போ அந்த நிலையாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயம் அந்த இமாமுக்கு சொல்லப்பட்டுச்சான்னு பாருங்கள். நீங்கள் அவருடைய எல்லா ஒரு டிஸ்கஷன் பண்ணி கலந்துரையாடல் பண்ணி நீங்கள் பேசி எல்லாம் சொன்ன பிறகு சொன்னாலும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரே. ஆனால் இவர் பகிரங்கமாக வந்து தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அதில் நிற்கிறாரு என்று அவரை பின்பற்றக்கூடாது. அவர் பகிரங்கமாக ஷிர்க்கை வந்து நம்ம சொல்லிட்டோம், தெளிவுபடுத்தி காட்டின பிறகும் கூட அதெல்லாம் எல்லா போல் இருந்தாலும் பரவாயில்லை, சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குதுன்னு நின்றார்னு வைங்க, அப்போ என்ன ஆயிரு, அது வந்து ஷிர்க்கில் வந்துடும். இதுதான் பின்பற்றுறதுக்குள்ள விஷயம்.